டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். அடுத்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இல்லைனா ஆரிகானோ இருந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈவனாக. இப்போ நல்லா குயிக்காக மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணணும். சீஸை ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மினிமம் 15 கிராம், மேக்ஸிமம் 50 கிராம். இதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ண வேணாம். அதுக்கு மேலே ஆட் பண்ண வேணாம். நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு விஸ்க் வச்சு. ஒன்ஸ் இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்பே தெரியுது நல்லா சீஸியாக இருக்குது சாஸ். இப்போ சாஸ் நல்லா திக்காகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு சாஸ் பேனில் 2லேருந்து 3 கப் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஒன்ஸ் சுட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம டொமேட்டோஸை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். டொமேட்டோஸில் ஃபர்ஸ்ட்டு பின்பக்கமாக ஒரு நைஃப் வச்சு ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா டொமேட்டோட ஸ்கின் வந்து ஈஸியாக பீல் ஆகிறதுக்காக. ஸோ இதே மாதிரி ஒரு 3 டொமேட்டோஸில் ஆட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. ஒன்ஸ் தோல் பீல் ஆக ஆரம்பிச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளியை 4 கட் பண்ணி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ரெட் சாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் எதர் ஆலிவ் ஆயில் இல்லைனா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே இல்லைனா நீங்கள் சமையலில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் நல்லா சாத்தே பண்ணுங்கள். ஒன்ஸ் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சாத்தே பண்ணியாச்சு. அடுத்து இதில் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். இது வந்து 1 டீஸ்பூன். அடுத்து ஆரிகானோ 1 டீஸ்பூன். இது நீங்கள் ஆயிலில் சாத்தே பண்ணுறப்போ ஹர்ப்ஸோட ஃப்ளேவர் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. அடுத்து நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸில் ஸ்கின்னை வந்து நீங்கள் பீல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கின் பீல் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ ஸ்கின் பீல் பண்ணியாச்சு. அடுத்து இதில் இருக்கிற சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ஃப்ளெஷ்ஷை மட்டும் நம்ம வந்து சாஸில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கின்னையும் சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். சாத்தே பண்ணி முடிச்சுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டொமேட்டோ பியூரே ஆட் பண்ணுறப்போ நல்லா ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு சாஸ். அடுத்து இதை நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சுகர் 1 டீஸ்பூன். இது நல்லா கலரும் கொடுக்கும் ரெசிபிக்கு. அடுத்து பாப்ரிக்கா பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இது குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி மினிமம் 1/4 கப், மேக்ஸிமம் 1/2 கப் இந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. டொமேட்டோவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அஸ்வினோட ரெசிபியில் ஷெஃப் சொன்னது என்னென்னா டொமேட்டோஸ் வந்து அங்கங்கே பீஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதை வந்து ஒரு மேஷர் வச்சு நான் நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா பியூரே மாதிரி ஆகிடும். அப்புறம் சாஸ் வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்கும், அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ மேஷ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் நம்ம டொமேட்டோ கெச்சப் ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரெட் சாஸ் ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஷோவில் யூஸ் பண்ண அதே வெஜிடபிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஆபர்ஜின், இது எக் பிளான்ட்னு சொல்லுவாங்க, அது. அப்புறம் க்ரீன் zucchini அண்ட் yellow zucchini ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 3 தான் அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே வெஜிடபிள்ஸை நான் யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு எக் பிளான்ட்டை கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் எட்ஜை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஸ்லைசஸாக இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப தின்னாகவும் இருக்க வேணாம், ரொம்ப திக்காகவும் இருக்க வேணாம். ஸோ மீடியம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு மினிமம் 10 ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு லேயர் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஆபர்ஜினை கட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து நான் zucchini கட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் yellow zucchiniயோட டாப் எட்ஜை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி மீடியம் ஸ்லைஸஸாக கட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப தின்னாகவும் இருக்க வேணாம், ரொம்ப திக்காகவும் இருக்க வேணாம். பிகாஸ் நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறப்போ இது ஆட்டோமேட்டிக்காக தின் ஆகிடும். ஸோ நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து க்ரீன் zucchini கட் பண்ணுறேன்.
க்ரீன் zucchini வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹை. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நான் எஜ்ஜை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், கட் பண்ண விடனே தண்ணி நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. இது குக்கும்பர் விட பல மடங்கு வாட்டர் கண்டென்ட் அதிகம். ஸோ இதை நல்லா தின்னாக கட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ரோஸ்ட் பண்ணால் இதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லேயர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 15 பீசஸ் மினிமம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ zucchini கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் இல்லைனா ஒரு தவா யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் பட்டர் இல்லைனா ஆலிவ் ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக் பிளான்ட் இல்லைனா ஆபர்ஜின் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அடுக்கிக்கலாம். அடுக்கிட்டு நல்லா ஒரு 5 to 6 minutes நல்லா இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 50% குக் ஆனால் போதும். ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ இது கொஞ்சம் க்ரன்ச்சி ஃபீலிங் இருக்கங்காட்டிக்கு 50% குக் பண்ணால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் அடுக்கிட்டேன். இதில் கொஞ்சம் சால்ட் அண்ட் பிளாக் பெப்பரை சீசனிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இது சால்ட் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். அடுத்து பிளாக் பெப்பர் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இது அப்பப்போ திருப்பி போட்டு குக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. எக் பிளான்ட் கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. ஸோ இதே ப்ராசஸில் நீங்கள் எல்லோ zucchini அண்ட் க்ரீன் zucchiniயை நீங்கள் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நான் வந்து க்ரீனை ரெடி பண்ணுறேன். க்ரீன் முடிச்சுட்டு எல்லோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். சேம் சால்ட் அண்ட் பெப்பர் சீசனிங் போட்டுட்டு அப்பப்போ திருப்பி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes குக் பண்ணால் போதும். இப்போ இதுவும் குக் ஆகிடுச்சு. அடுத்து இதையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஒரு சர்விங் டிஷ்ஷில் நம்ம ஷீட்டை வந்து லேயர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒயிட் சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சாஸ் வந்து கொஞ்சம் அபண்டண்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதில் ரெட் சாஸ் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஆபர்ஜினை 2-3 ஸ்லைஸ் அடுக்கிட்டு அடுத்து zucchini எல்லோ zucchini இது எல்லாத்தையும் லேயர் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு ஷீட்டை மேலே போட்டுட்டு ஒயிட் சாஸு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரெட் சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சாஸ் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஒன்றா மேலே அடுக்கிக்கலாம். இதே மாதிரி தான் லேயர் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் மாற்றி கூட லேயர் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் அடுக்கிக்கலாம். அடுத்து நீங்கள் வேணும்னா ஒரு லேயரும் சீஸ் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். பட் நான் அப்படி பண்ணல. ஸோ லாஸ்ட் ஒரு 2 லேயருக்கு மட்டும் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி மொசரல்லா சீஸ் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை லைட்டாக அப்படியே மேலே அப்படி துருவி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சீஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து இதுக்கு மேலே இன்னொரு ஷீட் ஆட் பண்ணிவிட்டு எகெயின் இதே ஸ்டெப்பை நான் ப்ராசஸ் கண்டினியூ பண்ண போகிறேன். இப்போ ஷீட் வச்சுட்டு மேலே ஒயிட் சாஸ் அண்ட் ரெட் சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு நான் வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக சீஸ் ஆட் பண்ண போகிறேன். இதுதான் ஃபைனல் ஸ்டெப். ஸோ சீஸை வந்து கம்ப்ளீட்டாக கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு இடம் விடாமல் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இப்போ சீஸ் கம்ப்ளீட்டாக நம்ம கிரேட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதை நம்ம மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆரிகேனோவை கொஞ்சம் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரிங்கிள் பண்ணி முடிச்சுட்டு இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எய்தர் இந்த ரெசிபியை பேக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு கடாயில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த சர்விங் டிஷ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணிட்டேன். சீஸ் சூப்பராக மெல்ட் ஆகிருக்கு. ஸோ சூப்பரான லசானே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெங்கடேஷ் பட் சார் சொன்ன மாதிரியே லேயர்ஸ் நல்லா விசிபிளாக இருக்குது. ஒயிட் சாஸ் லேயர், லசானே ஷீட் லேயர் அண்ட் ரெட் சாஸ் லேயர் நல்லா தெரியுது. ஈவன் சீஸ் லேயர் கூட நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியுது. ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஒரு நைஃப் வச்சு உங்களுக்கு கட் பண்ணி லேயர்ஸை வந்து காமிக்கிறேன். ஸோ ஸ்கொயராக ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கோங்க. நைஃப் வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு லேடல் வச்சு ஸ்கூப் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஸ்கூப் அவுட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நிறைய பெரிய ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சர்வீஸ் ஸ்பூன் மாதிரி. இப்போ நான் ஸ்கூப் அவுட் பண்ணுறேன். லேயர் சூப்பராக இருக்குது அண்ட் நல்லா குக்காக இருக்குது. சீஸும் நல்லா மெல்ட்டாக இருக்குது. நிறையா குக் வித் கோமாளி ரெசிபீஸை நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி லசானா ஷீட்டும் நான் அடுத்து வர வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதையும் செக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Shweta. See you guys in my next video.